இங்க ஒரு பொண்ணுக்கு அட்வென்ச்சர்னாலே ரொம்ப பிடிக்கும். சோ இதனாலேயே அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவளுக்கு டெய்லி சேலஞ்ச் கொடுத்துட்டே இருப்பாங்க. இதே மாதிரி அந்த பொண்ணுக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்குறாங்க. அப்ப அந்த பொண்ணுமே அதை அக்செப்ட் பண்றா. ஒரு கருப்பு துணியை வச்சு அந்த பொண்ணோட கண்ணை நல்லா இறுக்கி கட்டிட்டு கையில ஒரு கத்தியை கொடுக்குறாங்க. இந்த பொண்ணுமே அந்த கத்தியை வாங்கி எந்தவித பிராக்டிஸுமே இல்லாம அந்த கத்தியை அவ கையில படாம ஃப்ரெண்டு சொன்ன மாதிரியே அந்த சேலஞ்சை பண்ணி முடிக்கிறா. இந்த பொண்ணு நைட்டு வீட்டுல தூங்கிட்டு இருக்கும்போது கூட அந்த பொண்ணுக்கு வீடியோ அனுப்பிச்சு அதே மாதிரி பண்ண சொல்லி சொல்றாங்க. இந்த பொண்ணுமே அந்த வீடியோ பார்த்துட்டு பண்றேன்னு சொல்லி ரிப்ளை பண்றா. இப்ப இந்த பொண்ணுமே அடுத்த நாள் காலையில வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ரயில்வே ட்ராக்குக்கு போய் கரெக்டா ரயில் வரும்போது அந்த தண்டவாளத்துல படுத்துக்கிறா. அந்த பொண்ணுமே வீடியோ எடுத்து சேலஞ்ச் கம்ப்ளீட்னு ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் அனுப்புறா. இருக்க ஒரு நாள் அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கத்தியோடவே ரொம்ப ஷார்ப்பா இருக்க ஸ்பின்னரை ரொம்ப அசால்ட்டா சுத்திட்டு இருக்காங்க. ஆனா இவளுக்கு சுத்தவே வராதனால கோவத்துல அதை தூக்கி வீசுறா. அவ ஃப்ரெண்டுமே அவளுக்கு ஒரு வீடியோ காமிச்சு இதான் வேர்ல்ட் ரெக்கார்டு முடிஞ்சு அதை பீட் பண்ணுன்னு சொல்லி அவளுக்கு சேலஞ்ச் பண்றா. அந்த பொண்ணுமே வீட்டுக்கு வந்து நைட்டு ஃபுல்லா அந்த ஸ்பின்னரை சுத்ததிலேயே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்படியே பிராக்டிஸ் பண்ணதுல அந்த வேர்ல்ட் ரெக்கார்டுமே பிரேக் பண்ணிடுறா. இப்ப இந்த பொண்ணுமே சந்தோஷத்துல நடந்துகிட்டே சுத்துறா. அங்க இருக்க ஒரு டாய் மேல தெரியாம காலை வச்சு கீழே விழுந்து அந்த ஸ்பின்னர் அவ கழுத்துலயே சொருகிருது. இந்த பொண்ணு அட்வென்ச்சருக்கு ஆசைப்பட்டதால அவளோட உயிரையே விட்டுடுறா.